Hi dear students, welcome to our channel Accountancy in Tamil. இன்னைக்கு வீடியோல 12th standard accountancy chapter 2 accounts of not for profit organization உடைய illustration 20th sum பார்க்கலாம். The following is the summary of cash transactions of Delhi Literary Club for the year ending 31st March 2019. So Delhi Literary Club உடைய receipts and payments accounts கொடுத்திருக்காங்க. இத வச்சு நம்ம income and expenditure account போடணும் and balance sheetம் போடணும். First receptsல என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க, எந்தெந்த accounts எங்கெங்க வரும்ன்றத பார்த்துக்கலாம். பேலன்ஸ் ப்ராட் டவுன் கொடுத்துருக்காங்க கேஷ் இன் ஹேண்ட். இதை நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல எடுக்க மாட்டோம். டு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் அப்படின்றது நமக்கு ரெவென்யூ ரெசிப்ட் தான், அதனால நம்ம இதை இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல எடுத்துக்கணும். சப்ஸ்கிரிப்ஷன்ஸும் நம்மளுக்கு ரெவென்யூ ரெசிப்ட் தான், அதனால இதை இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் அப்படின்றது எல்லாருமே கொடுக்க மாட்டாங்க. யாரெல்லாம் ஆர்கனைசேஷன்ல லைஃப் மெம்பர்ஷிப் வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க மட்டும் தான் வாங்குவாங்க. ஸோ எல்லாருமே வாங்க மாட்டாங்க, அதனால இது கேபிட்டல் ரெசிப்ட். ஓகே. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் ஃபிக்ஸட் டெபாசிட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு மாசமோ இல்லை 6 months ஒன்ஸோ நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் ஆகும். ஸோ இது அப்பப்போ நடக்கக்கூடியது தான் இல்லையா, அதனால இது நமக்கு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல வரும். நெக்ஸ்ட் டு சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் ஆன் 1/4/2018 22,500 rupees கொடுத்துருக்காங்க. இந்த டேட் ரொம்ப முக்கியம். 1/4/2018 ஓப்பனிங் டேட் கொடுத்துருக்காங்க, இயருடைய ஓப்பனிங் டேட். ஓகே. புக் வேல்யூ பாத்தீங்கன்னா 25,000 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ 25,000 rupees உடைய ஒரு ஃபர்னிச்சரை 22,500 rupeesக்கு சேல் பண்ணிருக்காங்க. அப்போ இதுல 2,500 rupees லாஸ். ஓகேவா. ஸோ சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் அப்போ நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சதுன்னா இன்கம் சைட்ல போடணும், லாஸ் கிடைச்சது அப்படின்னா நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் சைட்ல போடணும். ஸோ இதுல நம்மளுக்கு லாஸ் கிடைச்சதுனால இதை நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் சைட்ல போடணும். ஓகே. நெக்ஸ்ட் பேமெண்ட்ஸ்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. பை ரெண்ட்ஸ் அண்ட் ரேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு அடிக்கடி நடக்கக்கூடியதுதான். மந்த்லி ரெண்ட் பே பண்ணுவோம் இல்லையா, அதனால இதை நம்ம எக்ஸ்பெண்டிச்சர்ல போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் லெக்சர் ஃபீஸ், இதையும் நம்ம எக்ஸ்பெண்டிச்சர்ல போட்டுக்கலாம். சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் எக்ஸ்பெண்டிச்சர்ல போட்டுக்கலாம். ஸோ இது மூணுமே ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ் தான், அதனால இதை நம்ம எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்ல போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பை ஃபிக்ஸட் டெபாசிட். ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்றது நமக்கு அசட். ஓகேவா. ஸோ அப்பப்போ நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட் போடுவோமா, கிடையாதுல, எப்போவாச்சும் ஒரு தடவை தான் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுவோம். கேபிட்டல் ஐட்டம், அதனால நம்ம பேலன்ஸ் ஷீட்ல போடணும். ஓகே. நெக்ஸ்ட் பை பேலன்ஸ் கேரி டவுன் கேஷ் இன் ஹேண்ட் கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ், இதுவுமே நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட்ல தான் வரும். நெக்ஸ்ட் அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். At the beginning of the year, the club possessed books worth 20,000 rupees and furniture worth 40,000 rupees. So year உடைய beginningல புக்ஸ் 20,000 rupeesக்கு இருந்துச்சு and furniture 40,000 rupees ஓடது இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை நம்ம பேலன்ஸ் ஷீட்லயும் போடணும் அண்ட் இன்னொரு இடத்துலயும் போட வேண்டியிருக்கும். அந்த இன்னொரு இடம் என்னன்னு நான் சொல்றேன். நெக்ஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் டியூரிங் தி கரண்ட் இயர் அமௌண்டட் டு 1,000 rupees கொடுத்துருக்காங்க. அதாவது கரண்ட் இயர்ல இந்த 1,000 rupees ரிசீவ் பண்ணிட்டாங்க. ஓகேவா. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் டியூரிங் தி கரண்ட் இயர் அப்படின்னு என்னது, கரண்ட் இயர்ல ரிசீவ் பண்ண அமௌண்டோட இந்த 1,000 rupees-யும் சேர்த்து ரிசீவ் பண்ணிட்டாங்க. ஓகேவா. அப்போ நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எடுக்கும்போது கரண்ட் இயரோடது மட்டும்தான் எடுக்கணும். ஸோ கரண்ட் இயரோடது 45,000 மட்டும்தான். இந்த 1,000-ம் சேர்ந்துதான் இங்க 46,000-ஆ காமிச்சிருக்காங்க. ஓகேவா. அப்ப இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல போடும்போது சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல இருந்து இந்த ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் 1,000 rupees இருக்கு இல்லையா, அதை நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட் இந்த ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் இன்னொரு இடத்துல வரும். எங்க வரும்னா லயபிலிட்டிஸ்ல வரும். ஓகேவா. பேலன்ஸ் ஷீட் போடும்போது prepare income and expenditure account of the club for the year ending 31st March 2019 and the balance sheet as on the date. இந்த சம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓப்பனிங் கேபிட்டல் கொடுக்கல. ஓப்பனிங் கேபிட்டல் கொடுக்கல அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட்டு ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஓப்பனிங் பேலன்சஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. இங்க பாருங்க, அட் த பிகினிங் ஆஃப் த இயர் இன்னொரு இடத்துல இந்த 2 ஐட்டம்ஸும் வரும்னு சொன்னோம் இல்லையா, அது நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு தான். ஓகேவா. புக்ஸ் 20,000, ஃபர்னிச்சர் 40,000 rupees. இது ரெண்டுமே அசட் தான், அதனால நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கும் போது அசட் சைட்ல இது ரெண்டுத்தையும் போட்டுக்கணும். அண்ட் ஒன் மோர் திங், இங்க ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்ல நமக்கு பேலன்ஸ் ப்ராட் டவுன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, கேஷ் இன் ஹேண்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ், இது நம்ம எடுத்துக்கணும் ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏன்னா இது ஓப்பனிங் பேலன்ஸ் தான் இல்லையா, அதனால இதை எடுத்துக்கலாம். 3,200 rupees cash. In the books of Delhi Literary Club balance sheet as on 31st March 2018. அதாவது நம்ம சம் போடுறது 2019க்கு, ஆனா நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றதுனால நம்ம ப்ரீவியஸ் இயரோடைய பேலன்ஸ் ஷீட் தான் இப்போ போடுறோம். ஓகேவா. அதனால தான் இங்க 2018 மென்ஷன் பண்றோம். லயபிலிட்டிஸ் அசட்ஸ் rupees போட்டுக்கோங்க. ஃபர்னிச்சர்ல 40,000 கொடுத்துருந்தாங்க ஓப்பனிங் அண்ட் புக்ஸ்ல 20,000 கொடுத்துருந்தாங்க அண்ட் கேஷ் இன் ஹேண்ட் உடைய ஓப்பனிங் பேலன்ஸ் 3,200 rupees.
இப்போ இந்த 3 ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணா 63,200 ருபீஸ் வருது. லயபிலிட்டி சைட்ல எதுவுமே இல்லை. அதனால இந்த 63,200 அப்படியே எடுத்து கேபிட்டல் ஃபண்டா போட்டுக்க வேண்டியதுதான். ஸோ 63,200 ருபீஸ் லயபிலிட்டிஸ்ல போட்டு கேபிட்டல் ஃபண்டுன்னு போட்டுக்கோங்க. பேலன்சிங் ஃபிகர்னு பிராக்கெட்ல எழுதிக்கோங்க. டோட்டல் 63,200 ரெண்டு பக்கமும் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கேபிட்டல் ஃபண்ட் கண்டுபிடிச்சாச்சு. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் போடலாம். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st March 2019 போட்டுக்கோங்க. டெப்ட் ஆர் கிரெடிட்டா, எக்ஸ்பெண்டிச்சர் ருபீஸ், இன்கம் ருபீஸ் எல்லாமே கரெக்டா போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ரெசிப்ட் சைட்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பேலன்ஸ் ப்ராட் டவுன் நம்ம எடுக்க மாட்டோம். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்க்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எடுத்துக்கலாம் 2300. சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் 46,000. இந்த 46,000ல இருந்து ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் ஒரு 1000 இருந்துச்சு, அது நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். தென் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் ஃபிக்ஸட் டெபாசிட் 500 ருபீஸ். ஓகேவா, இந்த 3 ஐட்டமும் நம்ம எடுத்துக்கணும். சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் இது வந்து நம்மளுக்கு லாஸ்ல வந்ததுனால இது எக்ஸ்பெண்டிச்சர்ல போட்டுக்கணும். ஓகேவா, இப்போ நம்ம எந்தெந்த ஐட்டம்ஸ் எடுக்க போறோம்? என்ட்ரன்ஸ் ஃபீஸ், சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அதுல 1000 மைனஸ் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் ஃபிக்ஸட் டெபாசிட் 500. இன்கம் சைட்ல பை என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 2300 ருபீஸ் போட்டாச்சு. பை சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்னு இன்னர் காலம்ல 46,000 ருபீஸ் போட்டுக்கோங்க. This received in advance during the current year 1000 ருபீஸ் போட்டுக்கோங்க. இப்போ 46,000 இருந்து 1000 ருபீஸ் மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 45,000 ருபீஸ் வரும். இதை அவுட்டர் காலம்ல போட்டாச்சு. பை இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் ஃபிக்ஸட் டெபாசிட் ஒரு 500 ருபீஸ், அதையுமே நம்ம போட்டாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல என்னெல்லாம் வரும் பார்க்கலாம். இங்க பேமெண்ட்ஸ்ல இருக்கிறது தான் எக்ஸ்பெண்டிச்சருக்கு போகும் இல்லையா. ஸோ பை ரெண்ட்ஸ் அண்ட் ரேட்ஸ் 21,000 ருபீஸ் கொடுத்துருக்காங்க, இது எடுக்கலாம். லெக்சர் ஃபீஸ் 4,500 கொடுத்துருக்காங்க, இதையும் எடுத்துக்கலாம். சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் 7,200 கொடுத்துருக்காங்க, இதையும் எடுத்துக்கலாம். ஃபிக்ஸட் டெபாசிட் எடுக்கக்கூடாது அண்ட் பேலன்ஸ் கேரி டவுனும் நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ இந்த 3 ஐட்டம்ஸும் எடுத்துக்கலாம். டு ரெண்ட் அண்ட் ரேட்ஸ் 21,000, டு லெக்சர் ஃபீஸ் 4,500, டு சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் 7,200 ருபீஸ். நெக்ஸ்ட் லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் ஒன்று இருந்துச்சு இல்லையா, 2,500 லாஸ் வந்துச்சு, அது நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் சைட்ல போட்டுக்கணும். ஸோ லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் 2,500 ருபீஸ், 25,000 மைனஸ் 22,500. நமக்கு லாஸ் என்ன அமௌண்ட் வந்துச்சோ அதை தான் நம்ம இங்க போடணும். நம்ம எவ்வளோக்கு சேல் பண்ணோம் அப்படின்றத போடக்கூடாது. ஓகே, கிரெடிட் சைட்ல இருக்கக்கூடிய இந்த ஃபிகர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணா 47,800 ருபீஸ் வருது. அண்ட் டெபிட் சைட்ல இருக்கக்கூடிய இந்த ஃபிகர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணா 35,200 ருபீஸ் வருது. ஸோ 47,800ல இருந்து 35,200 ருபீஸ் மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 12,600 ருபீஸ் வரும். இதுதான் நம்மளுக்கு சர்ப்ளஸ் அமௌண்ட். டு எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர் சர்ப்ளஸ்னு பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. 12,600 ருபீஸ். டோட்டலா 47,800 ரெண்டு பக்கமும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட் போடலாம். பேலன்ஸ் ஷீட் as on 31st March 2019 போட்டுக்கோங்க. liabilities ருபீஸ், அசட்ஸ் ருபீஸ் எல்லாமே போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ஃபண்ட் எடுத்துக்கலாம். கேபிட்டல் ஃபண்ட் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, இங்க 63,200 ருபீஸ் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, இதை எடுத்துக்கலாம். கேபிட்டல் ஃபண்ட் கூட நமக்கு சர்ப்ளஸ் அமௌண்ட் வந்திருக்கு 12,600 ருபீஸ், இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கேபிட்டல் ஃபண்ட் 63,200 ருபீஸ் இன்னர் காலம்ல போட்டு ஆட் எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர்னு 12,600 ருபீஸ் போட்டுக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 75,800 ருபீஸ் வரும். இதை அவுட்டர் காலம்ல போட்டாச்சு. நெக்ஸ்ட் இப்போ ரெசிப்ட் சைட்ல லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் ஒன்று இருந்துச்சு 2,500 ருபீஸ்க்கு, இதுவுமே நம்ம எடுத்து லைபிலிட்டிஸ்ல எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் 1000 ருபீஸ் இருந்துச்சு, இதையும் நம்ம லைபிலிட்டிஸ்ல எழுதணும். ஸோ லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் 2,500 ருபீஸ், சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் 1000 ருபீஸ் போட்டாச்சு. அசட் சைட்ல என்னெல்லாம் வரும்னு பார்க்கலாம். ஃபர்னிச்சர் 40,000 ருபீஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனா 1/4/2018ல, அதாவது பிகினிங் ஆஃப் த இயர்லயே 25,000 ருபீஸ்க்கான ஃபர்னிச்சரை சேல் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த 40,000ல இருந்து 25,000க்கான ஃபர்னிச்சர் இப்போ இல்லை இல்லையா, அதனால இதை நம்ம லெஸ் பண்ணிடணும். லெஸ் பண்ணிட்டு தான் பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை ஃபர்னிச்சர்ல இப்போ நம்ம போடணும் பேலன்ஸ் ஷீட்ல. ஓகேவா, அசட் சைட்ல ஃபர்னிச்சர் 40,000 இன்னர் காலம்ல போட்டு லெஸ் புக் வேல்யூ ஆஃப் ஃபர்னிச்சர் சோல்ட் 25,000 ருபீஸ் போட்டுக்கோங்க. இப்போ 40,000ல இருந்து 25,000 மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 15,000 ருபீஸ் வரும். இதை அவுட்டர் காலம்ல போட்டுக்கணும். நெக்ஸ்ட் இங்க புக்ஸ் ஒரு 20,000 ருபீஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இங்க பேமெண்ட்ஸ்ல பிக்சட் டெபாசிட் 40,000 ருபீஸ் அண்ட் பேலன்ஸ் கேரி டவுன் கேஷ் இன் ஹேண்ட் ஒரு 4,300 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நம்ம எடுத்து எழுதிக்கணும். புக்ஸ்ல 20,000 ருபீஸ், பிக்சட் டெபாசிட் 40,000 ருபீஸ், கேஷ் இன் ஹேண்ட் 4,300 ருபீஸ். இப்போ நமக்கு அசட் சைடில் இருக்கக்கூடிய இந்த எல்லா ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணோம்னா 79,300 ருபீஸ் வரும். அண்ட் லைபிலிட்டிஸ்ல இருக்க இந்த 3 ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணோம்னா 79,300 ருபீஸ் வரும். ஸோ நமக்கு ரெண்டு பக்கமும் டேலி ஆயிடுச்சு. இந்த சம்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.